இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஸ்டோரி சொல்லும்போது வெறும் ஆடியோவை சொல்கிறத விட அதை விஷுவலாக சொல்லும்போது அப்பீலிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோவாக விஷுவலாக நம்ம சொல்கிறது தான் நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிவி, சினிமா இது எல்லாமே ஒரு நல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஷுவல் கம்யூனிகேஷன், ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? கம்ப்யூட்டர் அப்படின்னாவே நமக்கு கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், சிபியு இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹார்ட்வேர் இருக்குது. கம்ப்யூட்டர் சிபியு உள்ளே போனீங்கன்னா ப்ராசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸை பொதுவாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது கம்ப்யூட்டரோட பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய மெயின் சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னும் போது நமக்கு மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ், லினக்ஸோட யூனிக்ஸ், உபுண்டு இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிளோட மேக் பிசியில் இருக்கக்கூடிய iOS இதை ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். இது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு இருக்குது. ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் எபிலிட்டி டு ஸ்டோர் டேட்டா. ஸ்பீட், அக்யூரசி அண்ட் எபிலிட்டி டு ஸ்டோர் டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது கால்குலேஷன்ஸ் ப்ராசஸ் எது கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்கும், எரர் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸை நாம் ப்ரிஃபர் பண்ணுறோம். டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்த நம்ம ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசன்லையும் நம்ம ஃபோல்டர்ஸ் பற்றியும், ஃபைல் அப்படின்னா என்னன்றது பற்றியும், கெயின் போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம். இதோட செகண்ட் பார்ட்டில் நம்ம ஸ்க்ராட்ச் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ராட்ச் அப்படின்ற சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் அனிமேஷன்ஸ், கேம்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும்போது இது நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக அடுத்தடுத்த டாப்பிக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைல். ஃபைல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபைல்? The output we get from any application is commonly referred to as file. Therefore, the application for the specific purpose determine the nature of file. அப்படின்ட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. The output of any application, அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலாக மொபைல் ஆப்னு சொல்லுவோம். அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட அவுட்புட் அதுதான் நம்ம ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஒரு விதமான ஃபைல் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா DOC அப்படின்னு இருக்குது. இது ஒரு டாக்குமெண்ட் ஃபைல். இட் இஸ் அன் அவுட்புட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். எந்த வேர்டோட அவுட்புட் நிறைய ஆஃபீஸ் இருக்குது. அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடியது. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட அவுட்புட் வந்து DOC. அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா DOC அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் இப்போ JPG அப்படின்றது ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். PSD அப்படின்றதும் ஃபோட்டோஸ் ஆஃப் இமேஜ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஜிப், MP3 அப்படின்றது ஒரு ஆடியோ ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். MP3 ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா XLS அப்படின்றது ஒரு எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லை ஸ்ப்ரெட்ஷீட் இதோட அவுட்புட் பார்ப்போம். அதே மாதிரி டெக்ஸ்ட்ன்றதும் ஒரு டாக்குமெண்ட்டோட அவுட்புட். PPT அப்படின்றது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். பவர் பாயிண்டோட அவுட்புட்டை PPT அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு அவுட்புட் இருக்குது. நம்ம இந்த விண்டோ நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஒரு அவுட்புட் ஃபைல். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் XLS அப்படின்னு இருக்குது. இதுவும் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலோட அவுட்புட் ஃபைல். மேலே பார்த்தீங்கன்னா JPG அப்படின்றது இது ஒரு ஃபோட்டோவோட, அதாவது பெயிண்ட் சாஃப்ட்வேரோட அவுட்புட் ஃபைல் JPG. இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் we are going to see about a folder. Folder அப்படின்றது A folder is a storage space that contains multiple files
we can create files as per users need. ஒரு ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்குள்ள நிறைய ஃபைல்ஸை உள்ள வச்சுக்கலாம். ஃபைல்ஸை மட்டும் கிடையாது, இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டரோ இன்னும் நிறைய ஃபோல்டர்ஸோ நிறைய வச்சுக்க முடியும். நம்ம இதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இப்போ இதையும் நான் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இப்போ யூடியூப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. நம்மளோட யூசேஜ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ் அப்படின்றது கூட ஒரு ஃபோல்டர் தான். இப்போ திஸ் பிசி அப்படின்றது ஒரு மெயின் ஃபோல்டர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஃபோல்டர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபோல்டர் அப்படின்றது இட் இஸ் எ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தட் கண்டெயின் மல்டிபிள் ஃபைல்ஸ். உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், சிங்கிள் ஃபைல் இருக்கும், எம்டியான ஃபோல்டர் கூட வச்சுக்கலாம். நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். நம்ம எந்த இடத்துல நமக்கு ஃபோல்டர் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டெஸ்க்டாப்ல எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். அப்போ இந்த எந்த இடத்துல நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமோ அந்த பிளேஸை நான் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல எம்டியாக இருக்கிற ஸ்பேஸை நான் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நியூ அப்படின்ற ஒரு மெயின் ஆப்ஷன் வரும். அதுக்கு இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோடனே நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இதை வந்து நான் எந்த நேம் பண்ணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த நேமில் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சிம்பிள் தான். எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம். நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபோல்டர் அப்படின்ற சப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா அதே நேம் வச்சுக்கலாம், இல்லை அதை ரீநேம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட ஞாபகத்துக்கு யூஸுக்கு அந்த மாதிரி அந்த ஃபோல்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ ஃபோல்டர் எனக்கு புரியுது இல்லையா? அதே மாதிரி ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ இதே விஷயம்ல எனக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு வேணும் அப்படின்னா இதே இடத்துல எனக்கு அதே ஆப்ஷன் தான். ரைட் கிளிக் பண்ண எம்டி ஸ்பேஸில் நியூன்ற ஆப்ஷனில் எனக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட் வேணும். அது இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு நியூ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இதையும் நான் அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ரீநேமும் பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி இங்கேயும் விஸ்காம் அப்படின்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே போய் நான் என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணலாம். எனக்கு பெயிண்ட் ஒரு இமேஜ் ஃபைல் வேணும்னாலும் நான் இங்கேயே க்ரியேட் பண்ணுவோம். பெயிண்டில் போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைல், பவர் பாயிண்ட் வேணும், எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி தான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இதில் வந்து கெய்ட் போர்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கெய்ட் அப்படின்னாவே நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போகிற ஒரு ஆள் அப்படின்னு நமக்கு தெரியும். கெய்ட் போர்டு அப்படின்றது என்ன டெஃபினேஷனில் பார்க்கலாம். We use gate board to go to the unknown place, like that when we on the computer click the start button at the left corner of computer, it shows the list of all programs in the computer. Now select the required program and create the record file. ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் போகணும், இல்லை ஒரு ஃபைலை போகணும் அப்படின்னா எனக்கு அது எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னும் போது நான் நேரடியாக போனோடனே ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணால் எனக்கு அது உள்ள இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்கும். ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் எது இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு சாஃப்ட்வேர்ஸ், அதிகமாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், இப்போ நான் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே மேலே டாப்பில் காமிக்கும். அதுக்கு அடுத்தது எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸாக காமிக்கும். ப்ரோக்ராம்ஸ் கீழே ஃபைல்ஸ் காமிக்கும். எல்லாம் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ நான் அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கெய்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். இதையும் உங்களுக்கு இதில் காமிக்கிறோம். இதில் பாருங்கள் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணோடனே அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் காமிக்குது. சரியா? இதில் மோரில் போனோம்னா உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் காமிக்கும். நம்ம சர்ச் பண்ணியும் ஏதோ ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் எனக்கு வேணும் அப்படின்னா அதில் சர்ச் பண்ணி நம்ம தேடி எடுத்துக்கலாம். இதுக்கு தான் கெய்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட விண்டோஸ் 11 OSல இது ஒவ்வொரு ஓஎஸ்லையும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே நமக்கு இமேஜில் காமிச்சிருக்குது விண்டோஸ் 10ஓட OS இங்கே காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே
ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் க்ரோம், வேர்டு, மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி லைனாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டரும், ஒவ்வொரு ப்ரோக்ராமும், ஃபோல்டரும், ஃபைல்ஸும் ஒவ்வொன்றா காமிக்கும். இதுதான் கெயிட் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிற ஒரு கெயிட் தான் இந்த கெயிட் போர்டு. ஓகேவா? இப்போ நம்ம 3 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று, வாட் இஸ் going to be a file? It is an output of an application software. What is a folder? It is the place to store data. அடுத்து, what is meant by gate board? Gate board is used to go to unknown places. Unknown places is கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய unknown places எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த கெயிட் போர்டு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம மெயினான டாபிக் நம்ம போகிறோம். அந்த மெயினான டாபிக் என்ன அப்படின்னா ஸ்க்ராட்ச். இப்போ இதுலேயே பாருங்கள், ஹவு டு கிரியேட் எ ஃபைல் அப்படின்ற இந்த ஸ்லைடு நம்ம பார்க்க முடியும். நம்ம உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பெயிண்ட் கிரியேட் பண்ணுறது, நோட் பேட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் visual communication device. The device which help in the explaining concepts easily through pictures is known as visual communication device. ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்னதான். சும்மா ஒரு ஸ்டோரியை நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம வெறும் வாய் வழியாக சொல்கிறத விட, ஆடியோவாக சொல்கிறத விட, அதை விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன குழந்தைங்க கார்ட்டூன்ஸை விரும்பி பார்க்குறாங்க, கேம்ஸை விரும்பி விளையாடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டோஸ், ஆடியோ விஷுவல்ஸ், டிராயிங்ஸ், அனிமேஷன்ஸ், ஆல் திஸ் கேன் பி கிரியேட்டட் ஈஸிலி வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர். இதை நம்ம ஒரு காலத்தில் அந்த தாத்தா பாட்டி சொன்ன கதையோட இப்போது இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நாம் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியும். சினிமா இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ். எல்லாருக்குமே சினிமா எவ்வளோ பிடிக்குது அப்படின்றதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை. சினிமா, டிவி, டெலிவிஷன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு நல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைசஸ் தான். இப்போ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸில் நாம் அடுத்து பார்க்கும்போது ஸ்க்ராட்ச் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இட்ஸ் ஆல்சோ ஏ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸ்க்ராட்ச் இஸ் ஏ சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் அனிமேஷன்ஸ், கார்ட்டூன்ஸ் அண்ட் கேம்ஸ் ஈஸிலி. பின்னாடி புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் வரும், இது நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளான ஆன்சர் தான். ஸ்க்ராட்ச் இஸ் ஏ சாஃப்ட்வேர். இட்ஸ் யூஸ் டு கிரியேட் அனிமேஷன்ஸ், கார்ட்டூன்ஸ், கேம்ஸ் ஈஸியாக கிரியேட் பண்ணணும். இது நம்ம எந்த கோடிங் நாலேஜோ இல்லை ஹையர் கம்ப்யூட்டர் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே இதில் நம்மளால் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியும். அனிமேஷன்ஸ், கார்ட்டூன்ஸ், கேம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். அதோட பேசிக் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களே உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அதை கிரியேட் பண்ண முடியும். ஸ்க்ராட்ச் இஸ் ஏ விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் பயப்பட வேணாம். சிம்பிளாக ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லாருமே ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், செய்ய முடியும். ஓகே, இது யாருக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, இட் வாஸ் டெவலப்டு பை மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி MIT அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். இந்த MIT-யோட மீடியா லேப் டு மேக் ப்ரோக்ராமிங் ஈஸியர் அண்ட் மோர் ஃபன் டு லேர்ன். அவங்க தான் அதை கிரியேட் பண்ணுறாங்க. நமக்கு ஈஸியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க MIT. ஓகேவா? இதுதான் ஸ்க்ராட்சோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ ஸ்க்ராட்சில் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்க்ராட்ச் என்விரான்மெண்ட் எடிட்டர். இந்த ஸ்க்ராட்சுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ராட்சில் 3 மெயின் எடிட்டர், ஸ்க்ராட்ச் எடிட்டரில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேஜ். ஸ்டேஜ் இஸ் த பேக்ரவுண்ட் அப்பியரிங் when we open the scratch window. ஒரு பிளே, ஒரு நாடகம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஸ்டேஜ் வேணும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் எந்த இடத்துல நடக்குது, ஒரு அரண்மனை நடக்குதா, இல்லை ஒரு கடற்கரை நடக்குதா, ஒரு வீட்டில் நடக்குதா அப்படின்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டுருப்பாங்க. அந்த பேக்ரவுண்டு தான் நம்ம ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒன்றும் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இட் இஸ் தி பேக்ரவுண்ட். ஓகேவா? இந்த ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமில் இந்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்க்ரீன், ஒரு எம்டி ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் ஸ்க்ராட்சாக இருக்கும், அது ஸ்டேஜாக இருக்கும். நாம் வேணும்னா அது என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். நம்ம உள்ள ப்ரோக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு அது டீட்டெயிலாக புரியும். இந்த பேக்ரவுண்டை நம்ம ஒரு ஷீஷோராவோ இல்லை ஒரு ஹவுஸாவோ இல்லை ஒரு ஃபோர்ட் அரண்மனையாவோ எதையோ ஒன்று நம்ம எதோ ஒன்று மாற்றிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் எது நமக்கு எந்த இடத்துல அந்த ஸ்டோரி நடக்குதோ அதை நம்ம மாற்றிக்க முடியும். இதுதான் ஸ்டேஜ். ஸ்டேஜ் இஸ் த பேக்ரவுண்ட் appearing when you open the scratch window. The background will
most often be white. You can change the background color as you like. பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் கூட நம்ம கலர் மாற்றிக்கலாம், இல்லை வேறு பேக்ரவுண்ட்ஸ் கூட நம்ம மாற்றிக்க முடியும். அடுத்தது செகண்ட் ஒன் ஸ்ப்ரைட். ஓகே, ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ ஸ்ப்ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ், இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதுதான் அந்த ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாட்டியோட சுட்ட கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் யார் கேரக்டர்ஸ்? பாட்டி, நரி, காகம், இதெல்லாம் கேரக்டர்ஸ் இல்லையா? அது மாதிரி ஸ்ப்ரைட் அப்படின்றது the characters on the background of scratch window are known as sprite. ரொம்ப சிம்பிளான விஷயம், இதெல்லாம் மெமரைஸே பண்ண தேவையில்ல. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதை நீங்களே எழுதிட முடியும். சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் பின்னாடி இருக்கும், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸ்ப்ரைட் அப்படி மீன்ஸ் த கேரக்டர்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ராட்ச் விண்டோ ஆர் நோன் அஸ் ஸ்ப்ரைட். யூஸ்வலி a cat appears as a sprite when the scratch window is open. இதுக்குள்ள யார் இருப்பாங்க, டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஸ்ப்ரைட் யார், அது கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு கேட். அதுதான் நம்ம வேணும். நிறைய இந்த ஸ்ப்ரைட்டு கூட நிறைய மாற்றிக்க முடியும், உள்ள நிறைய இருக்கும். நம்ம உள்ள அந்த ப்ரோக்ராமில் போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கும். இந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் டு மேக் ஆல்ட்ரேஷன்ஸ் தி ஸ்ப்ரைட். எந்த கேரக்டர்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த கேரக்டரோட ட்ரெஸ்ஸு, கலர் எல்லாமே உங்களால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும், அதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் எடிட்டர், காஸ்டியூம் எடிட்டர். ஸ்கிரிப்ட் ஆர் காஸ்டியூம். ஓகே, ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டேஜில் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரெடிட்டாங்க. இப்போ இதுக்கான ஸ்டோரி வேணும் இல்லையா? அந்த ஸ்டோரி தான் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை நாமளே தான் கிரியேட் பண்ணோம். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய இடம் தான் ஸ்கிரிப்ட் எடிட்டர். அது மட்டும் கிடையாது, ஸ்ப்ரைட்டோட காஸ்டியூம்ஸ், அதோட ட்ரெஸ், ஷூ வேணுமா, ஹேட் வேணுமா, இல்லை கையில் பென் வேணுமா, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். அது எதில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த காஸ்டியூம் எடிட்டர், ஸ்கிரிப்ட் அண்ட் காஸ்டியூம் எடிட்டர், வேர் யூ கேன் எடிட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் ஆன் யுவர் ஸ்ப்ரைட் பிக்சரோட அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியாதுன்னா அது ஸ்கிரிப்ட் எடிட்டர். இது 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ராட்ச் எடிட்டர். ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேருக்கு 3 மெயின் பார்ட்ஸ்: ஸ்டேஜ், ஸ்ப்ரைட் அண்ட் ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஓகேவா? இப்போ நேராக நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு அதை 3 பார்ட்ஸும் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்கலாம். ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேர் ஒரு ஈஸியான ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கூட உங்களோட பிசியில் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான் இது. ஸ்க்ராட்ச் ஒரு பெய்டு சாஃப்ட்வேர், ரொம்ப பெரிய ஃபைல் சைஸ் இருக்கும் அப்படின்றலாம் யாருமே யோசிக்க தேவையில்லை. நீங்களே உங்களோட பிசியில் ஸ்க்ராட்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எம்ஐடி லேப்ஸ் வந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான். இப்போ பார்க்கலாம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் அந்த ஸ்க்ராட்சோட விண்டோ. ஓகேவா? இதில் இது ஸ்டேஜ், ஸ்ப்ரைட் அண்ட் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த பார்ட், இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் பார்ட் தான் நமக்கு நம்ம சொன்ன ஸ்டேஜ். ஓகேவா? ஸ்டேஜ் இந்த பேக்ரவுண்ட் பார்த்து ஒயிட்டாக இருக்குது. நம்ம இந்த பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேக் ட்ராப் கிளிக் பண்ணோட நிறைய பேக் ட்ராப் வருதா, பீச்சில் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் எது வேணாலும் மாற்ற முடியும். ப்ளூ ஸ்கை, நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இன்னும் வேணவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேட்டரில் நடக்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டேஜ் இருக்குது நமக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஸ்ப்ரைட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் ஸ்ப்ரைட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற கேரக்டர் எது அப்படின்னா ஒரு கேட். இந்த கேட் தான் இப்போ ஸ்ப்ரைட் டிஃபால்ட்டாக இருக்கும். நாம் வேணும்னா அந்த ஸ்ப்ரைட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ கீழே பாருங்கள், சூஸ் ஸ்ப்ரைட் இருக்கா, இது மூலங்க நிறைய ஸ்ப்ரைட் இருக்குது. மேலே நீங்கள் சப்ஹெட்டிங் இருக்குது, அனிமல்ஸ் வேணுமா, பீப்புள் வேணுமா, ஃபேண்டசி வேணுமா, டான்ஸ் வேணுமா, மியூசிக் வேணுமா, என்ன வேணும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்ப்ரைட் வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த கேட் தான். அடுத்த நெக்ஸ்ட் நம்ம சொன்னது இந்த ஸ்கிரிப்ட் ஆர் காஸ்டியூம் எடிட்டர். இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ஸ்பேஸ்,
இந்த இடத்துல நம்ம ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பிளேஸை தான் நம்ம ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து இன்னும் இருக்கிற பார்ட்ஸை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸ்க்ராட்ச் என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்கிரிப்ட் எடிட்டரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். பேக்ரவுண்டு ஒன்று தான், நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்ப்ரைட், கேரக்டர்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்கிரிப்ட் எடிட்டர் அதில் இருக்கிற பார்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கிரிப்ட் ஏரியா. ஸ்கிரிப்ட் ஏரியான்றது வேர் யூ கேன் பில்ட் ஸ்கிரிப்ட்ஸை பில்ட் பண்ணக்கூடிய இடத்த ஸ்கிரிப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட்ஸை கொண்டு வந்து ஒவ்வொன்றா நம்ம வைக்க போகிறோம், பிளேஸ் பண்ண போகிறோம். இது நம்ம பார்க்கலாம், சாஃப்ட்வேரில் போய் பார்க்கலாம். பிளாக் மெனு அப்படின்றது வேர் யூ கேன் சூஸ் த கேட்டகரி ஆஃப் பிளாக்ஸ். சவுண்ட் வேணுமா, மூமெண்ட் வேணுமா, இல்லை நம்ம காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணுமா, இது எல்லாமே சைடில் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளாக் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பெல்லட் அப்படின்றது வேர் யூ கேன் சூஸ் த பிளாக்ஸ் டு யூஸ். அந்த பிளாக் மெனுவுக்கு உள்ள என்ன நம்ம மூமெண்ட்ஸ் இருக்குது, மோஷன் இருக்குது, இல்லை சவுண்ட்ஸ் எந்த சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை பிளாக் பெல்லட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நேரடியாக சாஃப்ட்வேரில் போய் பார்க்கலாம். ஓகே, இது சொன்னோம் இல்லையா, இதுதான் பிளாக் மெனு அப்படின்னு சொல்லி இதுதான் உள்ள பாருங்க. லுக்ஸு, சவுண்ட்ஸு, ஈவெண்ட்ஸு, கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இந்த பிளாக் மெனு அப்படின்னு சொல்லுவோம். இதை பிளாக் பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஏரியா, இந்த ஸ்கிரிப்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே தான் ஸ்கிரிப்ட்ஸ் என்ன பண்ணணுன்றதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பிளாக் மெனு, பிளாக் பெல்லட், ஸ்கிரிப்ட் ஏரியா, இதுதான் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இந்த லூப். இப்போ தான் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? மூமெண்ட்ஸ் அண்ட் லூப், அப்புறம் அதுக்கு ஒரு சவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணலாம், இதுக்கு மேலே என்னென்ன உங்களோட ஐடியா திங்கிங் படி நீங்கள் ஒரு கார்ட்டூனை க்ரியேட் பண்ணலாம், கேம்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இது என்ன இருக்குன்னு ரீட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிக் ஃபைல் நியூ டு கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட். அது என்டையர் ப்ராஜெக்ட் நேம். ஃபைலில் போயிட்டு நியூன்னு கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நேம் என்று பண்ணிங்களா. அடுத்தது கிளிக் தி மெனு ஸ்கிரிப்ட். கிளிக் பண்ணிட்டு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ட்ராக் பண்ண போகிறோம். எதை ட்ராக் பண்ண போகிறோம்னா வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ட்ராக் பண்ண போகிறோம். அதை பிளாக் ஸ்கிரிப்ட் ஏரியாவுக்கு கொண்டு வந்து அதை வைக்க போகிறோம். அடுத்தது மெனு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் மோஷன் அப்படின்ற மெனுவில் ட்ராக் ஏ கோ டு எக்ஸ் ஒய் அப்படின்ற அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். அடுத்தது அதில் ஆட் 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல இந்த 10 கன்வெர்ட் பண்ணிட்டு 100 அப்படின்ட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்ப்ரைட் 100 ஸ்டெப் மூவ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இப்போ நேரடியாக போய் நம்ம அந்த சாஃப்ட்வேர் செஞ்சு பார்த்துக்கலாம். ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் நியூன்னு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், விஸ்காம்னே பண்ணிக்கலாமே. ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் விஸ்காம்ன்ற நேமில். இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மெனுக்குள்ளே போவோம். ஈவெண்ட்ஸ் மெனுக்குள்ளே போயிட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சிடறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோஷனுக்குள்ளே போயிட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ் அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 10 ஸ்டெப்ஸ்ன்றதை 100 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நாம் இந்த க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணலாம். மேலே இருந்து பாருங்கள் க்ரீன் ஃப்ளாக், இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே இந்த ஸ்க்ராட்ச் மூவ் ஆகுது பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ நாம் இந்த இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈவெண்ட்ஸில் போயிட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு, இல்லை எனக்கு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீன் ஃப்ளாக் கிளிக் அதில் இருக்கிற புக்கில் இருக்கிறது என்ன சொல்கிறேன். க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணோடனே அடுத்தது நம்ம மோஷனில் போயிட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ்
அப்படின்றத கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ராட்ச், அதாவது இந்த கேட் நகர்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா நிறைய இது இருக்குது, கோ to x and y அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து இன்னொரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது அதில் டிஃபால்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். x to y இதை வச்சு பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிட்டு நம்ம இதை வச்சு பார்க்கலாம். இப்போ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைரக்ஷனில் போகுது. அது எக்ஸில் 200ம் ஒயில் 100ம். இப்போ எக்ஸில் 0 வச்சு பார்க்கலாம். இங்கே வந்துச்சு. இந்த மாதிரி இந்த எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறது மாதிரி இங்கே வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். அடுத்தது ஆடிங் சவுண்டு. இப்போ ஸ்ப்ரைட் வந்து ஒரு சவுண்டை வந்து கொடுக்குற மாதிரி ஆட் பண்ணலாம். அதுக்கு ஸ்ப்ரைட் 1, இந்த ஸ்ப்ரைட் அண்ட் ஆட் த சவுண்ட் டேப். சவுண்ட் டேப்பில் போய் மியோ சவுண்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது நம்ம கிளிக் தி ஸ்ப்ளிட் டேப் அண்ட் ஃபைண்ட் தி ப்ளே சவுண்ட் பிளாக் ஃப்ரம் தி சவுண்ட் மெனு அண்ட் ஆட் த பிளாக். தென் ஸ்பேஸ் கீஸ் ப்ரெஸ். ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணோடனே மியாவ் அப்படின்ற சவுண்டை மேக் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நேராக சாஃப்ட்வேர் போய் பார்க்கலாம். ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸில் போய் வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ஸில் நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட்ஸில் போயிட்டு ப்ளே த சவுண்ட் மியோ. இப்போ ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். மியோன்ற சவுண்ட் தான் பார்க்கலாம். உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மியோ அப்படின்ற சவுண்ட் அதை மேக் பண்ணுது. ஓகேவா? இது செகண்டும் ஓகே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து எப்படி சவுண்டை மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து எப்படி டைலாக் சொல்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்கள் கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய டைலாக்லாம் பேசுகிறதே வரும் இல்லையா? அது எப்படின்றதும் பார்க்கலாம் அடுத்தது. ஓகே, இதில் இவ்வளோதான் இருக்குது. நம்ம உங்களுக்கு அதை சாஃப்ட்வேரில் போய் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மோஷன், அடுத்து இதில் ஈவெண்ட்ஸில் போயிட்டு சே ஹலோ எவ்வளோ நாள் ஹலோ சொல்கிறது அப்படின்னு டைம் கூட வச்சுக்கலாம். அது சிம்பிளாக நம்ம ஹலோ. இப்போ க்ரீன் ஃப்ளாக்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். மூவ் ஆகும். அடுத்தது ஹலோ சொல்லும். ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே மூவ் ஆகிடுச்சு. இப்போ ஹலோன்னு மட்டும் சொல்லுது. இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டு அடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபாலோன்னு சொல்லுது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கார்ட்டூன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ண முடியும், அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கேம்ஸை க்ரியேட் பண்ண முடியும். எல்லாமே உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இதே மாதிரி ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரைட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ளே மேக் பண்ணி கார்ட்டூனை மேக் பண்ணி நீங்கள் அடுத்த கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். அது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.